அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வாசிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். மத்தேயுவின் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், அதின் 18, 19 வசனங்களை ஒருவர் வாசிக்கலாமா? மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆமென். இங்கு இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை தான், என் சபையை கட்டுவேன். 18வது வசனத்துல எல்லா சீஷர்களும் இருக்கிறாங்க. எல்லாருமே இருக்கும் பொழுது பேதுருவை நோக்கி ஒரு வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறபடியினால் இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப நமக்கு இந்த ஜெபத்துடைய முக்கிய வார்த்தையே என்னன்னா, என் சபையை கட்டுவேன். அப்ப கர்த்தர் சொல்ற வார்த்தை, என் சபையை நான் கட்டுவேன். இயேசுநாதர் சொல்றாரு, இந்த வார்த்தையை சொல்றப்ப இந்த வார்த்தை எதற்கான வார்த்தைனா எதிர்காலத்துக்கான வார்த்தை, இக்காலத்துக்கான வார்த்தை இல்ல, நாளைக்கு நடக்க போற வார்த்தை இல்ல, இது எதிர்காலத்துல நடக்க போற வார்த்தைன்னு சொல்லி பேதுருவை பார்த்து சொன்ன வார்த்தை, என் சபையை நான் கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி பேதுருவை பார்த்து வெளிப்படையான வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொன்னார். அப்ப சபை என்பது எப்படிப்பட்டதாய் காணப்படுகிறது? சபை கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கட்டப்பட வேண்டிய சபை எப்படிப்பட்ட சபையா இருக்குது? சபை என்றால் என்ன? அது ஒரு கட்டிடமா, அல்லது அது ஒரு பெரிய மாளிகையா, அல்லது சபை என்றால் என்ன? சபை என்றால் சேர்ந்து கூடி ஆராதிக்கிற இடத்துக்கு பேர் தான் சபையே தவிர, சபை என்றால் ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டியோ, அல்லது ஒரு ரூம் ஃபுல்லா நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு சாலமன் கட்டியது போல ரத்தினங்களாலும் வைடூரியத்தினாலும் கட்டி அதை ஸ்தோத்திரம் செம்மைப்படுத்துறதோ கிடையாது. சபை என்பது ஸ்தோத்திரம் தேவனுடைய சாயலை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும். இன்னும் சொல்ல போனா கிரேக்க வார்த்தையில் இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், எக்லீசியான்னு சொல்லி சபைக்கு ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கும். எக்லீசியான்னா ஸ்தோத்திரம் வெளியே இருக்கிறவங்களை உள்ளே அழைத்துட்டு வாருங்க, வெளியே இருக்கிறவங்களை உள்ள அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிற அர்த்தம் இருக்கு. இன்னொரு அர்த்தம் என்னன்னா, டு கால் அவுட். டு கால் அவுட் என்னன்னா, வெளியே போய் உள்ள கூட்டிட்டு வா. நான் வெளியே போய் உள்ள என்ன பண்ணணுமா? கூட்டிட்டு வரணுமா? அப்ப சபை என்றால் அநேகரை உள்ளே அழைத்து வரக்கூடியது. சபை என்றால் நான் மட்டும் இருக்கிறதுக்கு பேர் சபை இல்ல, வெளியே போய் உள்ள என்ன பண்ணணுமா? அழைச்சிட்டு வரணுமா? அப்ப சபை என்றால் கட்டிடம் அல்ல, அது சேர்ந்து ஆராதிப்பது. சபை என்றால் நான் மட்டும் ஆராதிப்பதல்ல, மற்றவர்களையும் கூட்டி வந்து சேர்ந்து ஆராதிப்பது அப்படிங்கிற பெயரை என்ன பண்ண சபைக்கு கொடுக்கப்படுகிறது. சரி, இதுல இருந்து நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வேகமாய் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். இந்த முதல் நாளிலும் நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால் அஸ்திபாரம். நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்றால் அஸ்திபாரம். ஏன்னா சபை கட்டணும் அப்படின்னா அதுக்கு அஸ்திபாரம் முக்கியம் தானே. எந்த ஒரு கட்டிடம் கட்டுறதா இருந்தாலும் அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்? அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். அப்ப முதல் நாள்ல போடப்படுகிற அஸ்திபாரம் தான் ஸ்தோத்திரம் வரும் நாட்கள்ல அந்த கட்டிடத்தை ஆழமாய் தாங்கக்கூடியதாய் காணப்படுகிறது. அப்ப இந்த முதல் நாட்களை நம்ம போட போகிற அஸ்திபாரம், இந்த முதல் நாட்கள் நமக்கு ஏற்பட போகிற அந்த அஸ்திபாரத்தின் அனுபவங்கள் நம்மை வரும் நாட்கள்ல தேவனுக்கு நேராய் நம்மை ஊன்றி கட்டுவதற்கு அது நமக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் அதிகமாய் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அப்ப ஒரு கல்லை வச்சு சபையை கட்ட முடியுமா? முடியாது. இந்த கல்லை வச்சுதான் நான் சபையை என்ன பண்ண போறேன்? கட்ட போறேன். இந்த கல்லின் மேல என் சபையை என்ன பண்ண போறேன்? கட்ட போறேன்னு சொல்லி அங்க இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தையை நம்ம பார்த்தோம். அப்ப பேதுருவை ஆண்டவர் எப்படி பார்க்கிறாருன்னு பார்த்தா, பேதுரு ஒரு அஸ்திபாரம். பேதுரு ஒரு அஸ்திபாரம். ஏன்னா வேதத்துல ஒரு வார்த்தை அழகா சொல்லப்பட்டிருக்கும்,
என்ன வார்த்தை என்றால் எபேசியர்கள் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல 19, 20, 21, 22 வசனத்தை வாசிங்களேன். எபேசியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வசனத்தை வாசிங்களேன். ஆகையால் ம், நீங்கள் இனி அந்நியரும் ம், பரதேசிகளுமாயிராமல் ம், பரிசுத்தவான்களோடே ம், ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து ம், அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். ம். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். போதும். அங்க வேதத்துல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர்கள் நிருபத்துல இயேசு எப்படிப்பட்டவரா இருக்காராம்? மூளைக்கல்லா இருக்கார். இயேசு கிறிஸ்து மூளைக்கல். சபைக்கு ஆதாரம் யாருன்னா இயேசு மட்டும்தான். இயேசுவை தவிர பிரகடனப்படுத்துகிற எந்த ஒரு இடமும் அது சபை அல்ல, அது தேவனை ஆராதிக்கிற ஸ்தலமும் அல்ல. அப்ப மூளைக்கல் யாருதான்? இயேசு கிறிஸ்து தான். அப்ப இயேசு கிறிஸ்துவ மூளைக்கல்லாய் வைத்து அஸ்திபாரம் யாரா? அப்போஸ்தலரும் தீர்க்கதரிசிகளும். அப்போஸ்தலர்கள் யாரு? 12 சீஷர்கள். 12 சீஷர்கள்ல முதன்மையாய் கத்த தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷன் யாருனாக்க பேதுரு. ஏன்னா அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அங்க 14வது வசனத்துல பாக்குறப்ப பேதுரு தான் பிரசங்கம் பண்ண போவார். அதே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 44 முதல் 47 வசனத்துல பாக்குறப்ப பேதுரு தான் முதலாவது புறஜாதியிடத்துல போய் சுவிசேஷம் சொல்ல போவார். அதே அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 6 முதல் 8 வசனத்துல முதலாவது பேதுரு தான் அற்புத அடையாளங்கள் செய்ய போவார். ஆனா இந்த பேதுருவை தான் நம்ம மையமா வைத்து நம்ம தியானிக்க போகிறோம். ஆனா இந்த பேதுருவுக்கு பின்னணியாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னவென்றால் அவன் மறுதலித்தவன். இந்த அஸ்திபாரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாங்க உலகம்? மறுதலித்தவன். ஆனா இந்த பேதுருவை மறுதலித்தவன் உலகம் சொல்லும் பொழுது இயேசு இந்த பேதுருவை எப்படிப்பட்ட ஒரு மனுஷனா பார்க்கிறாரு? அஸ்திபாரமா பார்க்கிறாரு. எப்படி பார்க்கிறாரு? அஸ்திபாரமா பார்க்கிறார். அப்ப நாம தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம் என்றால் கர்த்தர் நம்ம எப்படி பார்க்கிறாரு? அஸ்திபாரமாக. எதற்காக? என்னை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை என் தேசத்தில் செய்வதற்காக என்னை அவர் அஸ்திபாரமாக தெரிந்து கொண்டிருக்கிறார். நிச்சயமா சொல்ல முடியும், பேதுருவை அழைத்த தேவன் பேதுருவை அஸ்திபாரமாய் மாற்றி பேதுருவை வைத்து பேதுருவு மூலமாய் அநேக ஆயிரங்களை லட்சங்களை திரளான ஜனங்களை ஸ்தோத்திரம் தேவ ராஜ்யத்துல கட்ட கத்தரால் முடியும் என்றால் இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறாரு. என்னையும் அஸ்திபாரமாக்கி எனக்கு மேல அநேக காரியங்களை கட்ட அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் அநேகரை வைத்து தம்முடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஆனால் சிலரை வைத்து மாத்திரம்தான் தேவனுடையதான அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்தி அவர்கள் மேல அவர் என்ன பண்றாரு? சபையை கட்ட ஆரம்பிக்கிறார். ஏன்னா 12 சீஷர்களையும் அஸ்திபாரம் ஆக்கி அவரால் ஆலயத்தை கட்ட முடியும். ஆனா 12 பேர் தேவையில்ல. அவருக்கு தேவையானது என்ன? ஒரே ஒரு அஸ்திபாரம். ஒரே ஒரு அஸ்திபாரம் சரியா இருந்துட்டா போதும், மீதி அனைத்தும் கட்ட ஆரம்பிச்சிடலாம். அனைத்தையும் வெளிப்படுத்தல பாக்குறப்ப 12 அஸ்திபாரங்களை குறித்து போடப்பட்டிருக்கும். அதுல முதல் அஸ்திபாரம் வஜ்ரக கல்லால் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க? போட்டிருப்பாங்க. 2வது ரத்தினம், 3வது இப்படி வரிசையா கற்கள் மாறும். ஆனா முதலாவது போற அஸ்திபாரத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப உழைக்கணும், ரொம்ப பிரயாசப்படணும், ரொம்ப கஷ்டப்படணும். முதல் அஸ்திபாரத்தை போட்டுட்டோம் அப்படின்னாக்க ஈஸியா அநேக காரியங்கள் என்ன பண்ணிடலாம்? கட்ட ஆரம்பிச்சிடலாம். அப்ப பேதுரு என்கிற ஒரு அஸ்திபாரத்தை போட்டுட்டாக்க மீதி 11 அஸ்திபாரங்களும் ஈஸியா என்ன ஆயிரும்? கட்டிரும். அப்ப இன்றைக்கு என்னைய கர்த்தர் இந்த ஜபத்துல வைத்திருக்காருனாக்க நான் எப்படிப்பட்டவனா மாற வேண்டுமா? அஸ்திபாரமாய் மாற வேண்டும். யாருக்கு? என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் கட்டப்படுவதற்கு. எதற்கு நான் அஸ்திபாரமா மாறணும்? என் சபை என்னை பார்த்து கட்டப்படுவதற்கு. நான் எதற்கு அஸ்திபாரமா மாறணும்? என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்னை பார்த்து கட்டப்படுவதற்கு. நான் அஸ்திபாரமாய் மாறாவிட்டால் அநேகரை கட்ட முடியாது. ஈஸியா அநேகரை கவர்ந்தெழுக்க முடியாது. ஈஸியா அநேகரை கட்ட முடியாது. சபை கட்டப்பட வேண்டும் என்றால் ஒரு அஸ்திபாரம் உறுதியாய் போடப்பட வேண்டும். அந்த அஸ்திபாரம் தான் கர்த்தர் எடுத்த ஒரு கல். யாருன்னா பேதுரு என்கிற கல். அதனாலதான் சொன்னாரு, நீ பேதுரு, நீ கேபாவாய் மாற வேண்டும். நீ எப்படிப்பட்டவனா மாறணும்? நீ உறுதியான கல்லாய் மாற வேண்டும்.
நீ உறுதியான கல்லாய் மாற வேண்டும். நீ உறுதியான கல்லாய் மாறுவாய் என்றால் இந்த கல்லின் மேல் என் சபையை நான் என்ன பண்ணுவேன்? கட்டுவேன். அப்ப முதல்ல செய்யற காரியம் எப்பயுமே எப்படிதான் இருக்கும்? கஷ்டமா தான் இருக்கும். முதல் நாள் ஜபத்துல உட்கார்றது கஷ்டமா தான் இருக்கும். முதல் நாள் சர்ச்சுக்கு போறது கஷ்டமா தான் இருக்கும். முதல் நாள் வேதத்தை வாசிக்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கும். முதல் நாள் ஜெபிக்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கும். பட் அதை தொடர 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 அது ஈஸியா மாறிடும். அதனாலதான் கர்த்தர் ஒருவனை தேடுறார். அதனாலதான் கர்த்தர் எப்படி யாரை தேடுறாரு? ஒருவனை கண்டுபிடிச்சு ஒருவனை சரியா விதைச்சிட்டா அந்த ஒருவன் பல லட்சங்கள் என்ன பண்ணுவான்? ஆயத்தப்படுத்துவான். நீங்க வயல்ல விவசாயம் பண்ற விவசாயி நல்லா பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விவசாயி ஒரே ஒரு படிதான், என்னது? ஒரே ஒரு படிதான் நெல்லை வேக வச்சு அத விதை நல்லா என்ன பண்ணுவாரு? எவ்வளவு படியை மாத்துவாரு? ஒரே ஒரு படி நெல்லை விதை நெல்லா விவசாயி மாத்துவாரு. அந்த விதை நெல்லை தன் வயல்ல போட்டாருன்னா திட்டத்திட்ட 2-3 ஏக்கர் 2-3 ஏக்கருக்கு அவரால் விவசாயம் பண்ண முடியும். எத்தனை ஏக்கர்? 3 ஏக்கர் வரைக்கும் விவசாயம் பண்ண முடியும். ஆனா அந்த 3 ஏக்கர் விவசாயம் பண்றதுக்கு தேவையானது என்னன்னா ஒரே ஒரு படி நெல். ஒரே ஒரு படி நெல். அதை விதையா மாத்திட்டா போதும். இன்றைக்கு 12 அப்போஸ்தலர் இருக்கிறாங்க. ஒரே ஒரு அப்போஸ்தலனை சரியா வடிவமைச்சிட்டா போதும். இன்றைக்கு சபைகள் அநேக ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. எல்லாருமே தேவனுக்காக ராஜ்யத்துக்காக செயல்படுவான்னு பார்த்தா நிச்சயமா உறுதி கொடுக்க முடியாது. ஆனா அதுல ஒரு ஆளை என்ன பண்ண முடியும்? உறுதியா சொல்ல முடியும். நிச்சயமா ஒருத்தரை கொண்டு ஒரு பெரிய கர்த்தர் ஒரு மாற்றத்தை என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அப்படிப்பட்ட மாற்றம் தான் இன்றைக்கு ஆதி சபைக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு நம்முடைய சபைக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு தேவைப்படுவது என்ன? நம்முடைய குடும்பத்துக்கு தேவைப்படுவது என்ன? அற்புதங்களா? அடையாளங்களா? பெரிய பெரிய ஆத்தும பெருக்கமா? பெரிய பெரிய ஆலயமா? இல்ல. தேவையானது என்னன்னா தேவனால் அஸ்திபாரம் போடத்தக்கதான ஒரு உறுதியான மனிதன் தேவைப்படுகிறான். யார் தேவைப்படுகிறா? தேவனால் பயன்படுத்தப்படுவதற்கு ஒரு உறுதியான மனிதர் தேவைப்படுறாரு. அதனாலதான் அந்த உறுதியான மனிதர் யாருன்னு பார்த்தா அது பேதுருவாகத்தான் காணப்படுகிறது. அது யாரா காணப்படுகிறது? பேதுருவா தான் காணப்படுகிறது. நல்லா கவனிச்சு பார்க்கணும். அன்பின் சீஷனா யோவான் இருக்கிறாரு. ஆனா அவர் கர்த்தர் முதலாவது பயன்படுத்தல. 5 அப்போ 5000 பேருக்கு போஷிக்கப்படுறப்ப அவர் யார்கிட்ட விசாரிக்கிறாருன்னா பிலிப்பிட்ட தான் விசாரிப்பாரு, என்ன இருக்கு. ஆனா அவர் பிலிப்பை என்ன பண்ணல? ஃபர்ஸ்ட் பயன்படுத்தல. யூதாஸ் காரியத்துட்டு தான் பணப்பைய கொடுத்து வச்சிருந்தானா யூதாஸ் அவர் என்ன பண்ணல? பயன்படுத்தல. அநேகரை கர்த்தர் அழைத்திருக்கலாம். அநேகரை கர்த்தர் அழைத்திருக்கலாம். அநேகரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கலாம். அநேகரை கர்த்தர் மகிமைப்படுத்தலாம். ஆனா சிலரை மட்டும்தான் கர்த்தர் பயன்படுத்துவார். அநேகர் வரலாம். இன்னைக்கு அநேகர் இங்க அமர்ந்திருக்கிறீங்க. ஆனா நிச்சயமா சொல்ல முடியும் இந்த முதல் நாள்ல இதுல சிலரை கர்த்தர் கரத்துல எடுத்து அஸ்திபாரமாக்கி குடும்பத்தையும் சபையையும் தேசத்தையும் கட்டுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அதனால் இந்த முதல் நாள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் அஸ்திபாரமாய் மாறுங்கள். தேவனுடைய அஸ்திபாரமாய் மாறுங்கள். பேதுரு அஸ்திபாரமாய் மாற தன்னை ஒப்பு கொடுத்தாரு. அவர் எப்படி அஸ்திபாரமா மாறினார்னு கொஞ்சம் சொல்லிட்டு நான் வேகமான வார்த்தைக்குள்ள கடந்து போக விரும்புறேன். பேதுருவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். மத்தேயுவின் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18-20 வசனங்களை பார்க்கிறப்ப பேதுரு வலை வீசி மீன் பிடித்து கொண்டிருக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். வலை வீசி மீன் பிடிக்கிற மனுஷனாய் காணப்பட்டார். இயேசு அவனை சந்தித்த பொழுது, அதாவது இயேசு பேதுருவை சந்தித்த பொழுது அவங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, என்னை பின்பற்றி வாருங்கள். வலையை விட்டு இயேசுவுக்கு பின்பாக போனார்கள். அதே மத்தேயுவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கிறப்ப 14-28 பார்க்கிறப்ப பேதுரு சொல்ற ஒரு வார்த்தை, இயேசுவே நீரேயானால், இயேசுவே நீரேயானால் நானும் ஜலத்தில் நடக்கட்டும். இது இரண்டாவது கேட்டது. மூன்றாவது பார்க்கிறப்ப அதே மத்தேயு 19ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றின கூட்டம் தான் யாரு? இந்த பேதுரு. எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றின கூட்டம் தான் இந்த பேதுரு. இன்னொன்னு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா பேதுருவுக்கு குடும்பம் ஒன்று இருந்துச்சு. பேதுருவுக்கு குடும்பம் இருந்துச்சு.
வேதத்துல பார்க்கிறோம், பேதுருவின் மாமி ஜுரத்தால் இருந்த பொழுது இயேசு பேதுரு வீட்டுக்கு போய் பேதுருவின் மாமியை தொட்டு அவளுக்கு சுகத்தை கொடுத்து உடனே அவள் எழுந்து ஸ்தோத்திரம் அந்த அவங்களுக்கு வேண்டியதான பதார்த்தங்கள் ஏதாவது சமையல் காரியங்கள் எல்லாம் பார்த்தாங்கன்னு வேதத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப பேதுருக்கு என்ன இருந்துச்சு? என்ன இருந்துச்சு? ஆனா பேதுரு எங்க இருந்தாரு? இயேசுவோட தான் 3 வருஷமும் இரவும் பகலும் அவர் இயேசுவோட தான் இருந்தார். அப்ப பேதுரு எதை இழந்திருக்காரு? தன் குடும்பத்தை. தன் குடும்பத்தை பேதுரு தியாகம் பண்ணியிருக்காரு. பேதுரு தன் வலைய தியாகம் பண்ணியிருக்காரு. பேதுரு தன்னுடைய படகை தியாகம் பண்ணியிருக்காரு. பேதுரு தன் வாழ்க்கையில் அனைத்தையும் தியாகம் பண்ணியிருக்கிறார். தியாகம் பண்ணது மட்டும்தான் பேதுருடைய வாழ்க்கையான்னு கேட்டா இல்ல. இயேசுவை அதிகமாய் நேசித்தவர் யாரு? பேதுரு. கண்ணாப்பினா நேசிப்பார். எப்படி நேசிப்பாரு? கண்ணாப்பினா நேசிப்பார். பேதுருடைய நேசத்துக்கு ஸ்தோத்திரம் ஈடாக யாரையுமே சொல்ல முடியாது. எப்படின்னா தேவ திட்டத்தையே தடுக்கிற அளவுக்கு பேதுரு இயேசுவை என்ன பண்ணாரு? நேசிச்சார். நான் மறுதளிக்க மாட்டேன், நான் சாகுவேனே சாவேனே தவிர நான் மறுதளிக்க மாட்டேன். அப்ப என்ன ஒரு வைராக்கியம் பேதுருவுக்குள்ள! நான் இயேசுவை என்ன பண்ணக்கூடாது? மறுதளித்து விடக்கூடாது. இன்றைக்கு அநேகருக்கு அநேக வைராக்கியம் இருக்கு. ஆனா வைராக்கியத்தின் மத்தியில சில சிக்கலுக்குள்ள சிக்கி மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன், ஆனா மறுதளிச்சுட்டேன். பின்வாங்கி போக மாட்டேன்னு சொன்னேன், ஆனா பின் வாங்கிட்டேன். மரித்தாலும் மரிப்பேனே தவிர முதுகை காட்டி ஓட மாட்டேன்னு சொன்னேன், ஆனா முதுகை காட்டி ஓடினேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நான் அஸ்திபாரமா மாறணும்னு ஆசைப்பட்டவங்க தான். ஆனா ஸ்தோத்திரம் அநேக சூழ்நிலை நிமித்தமாக எதை செய்யக்கூடாது என்று தீர்மானம் பண்ணினார்களோ அதை தான் முதலாவது செய்கிறோம். எதை பார்க்க மாட்டேன்னு நினைக்கிறோமோ அதை தான் பார்க்கிறோம். எங்க போக மாட்டேன்னு சொல்றோமோ அங்கதான் போகிறோம். முதல் நாட்கள்ல தேவ சமூகத்துல இருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு வார்த்தை, நான் அஸ்திபாரமாய் மாற வேண்டும் என்றால் நான் அநேக விஷயங்களை நான் தியாகம் பண்ணணும். அநேக காரியங்களை நான் தியாகம் பண்ணணும். அநேக காரியங்களை விட்டு கொடுக்கணும். அநேக காரியங்களை விட்டு கொடுக்கணும். தனக்கு லாபமாய் தோன்றக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதை விட்டு கொடுக்கணும். இது எனக்கு ஒரு பெரிய பெயரை உண்டாக்குனாலும் விட்டு கொடுக்கணும். ஸ்தோத்திரம். பேதுருவுடையதான மீன் வலையும் பேதுருடையதான படகும் இருந்திருந்தா பேதுரு அன்றைக்கு ஒரு பெரிய அதிபதியாக என்ன பண்ணிருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம். 100க்கு அதிபதியா வாழ முடியலனாலும் 10 பேருக்கு அதிபதியா பேதுரு என்ன பண்ணிருக்கலாம்? வாழ்ந்திருக்கலாம். ஒரு நல்ல வாழ்க்கையை பேதுரு என்ன பண்ணாரு? விட்டு கொடுத்தார். ஒரு நல்ல வாழ்க்கை பேதுருவுக்கு. பேதுரு இன்னும் கொஞ்சம் கடினமா உழைக்கிற மனுஷன், இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா ஒரு பெரிய அதிபதியா அந்த இடத்துல வந்திருப்பாரு. அந்த கலிலேய கடலோரத்துல பேதுரு தான் ஒரு நல்ல முதன்மையான ஒரு மனுஷனா காணப்பட்டிருப்பாரு. அவன் குடும்பம் ஒரு பெரிய குடும்பமா காணப்பட்டிருக்கும். அவன் பிள்ளைகளை நல்ல விதத்துல படிக்க வச்சிருக்கலாம். அவன் மனைவிக்கு அவன் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருக்கலாம். அவன் ஆசைப்பட்டபடி வீடு கட்டியிருக்கலாம். அவன் ஆசைப்பட்டபடி எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனா ஸ்தோத்திரம், இது எதையுமே பேதுரு பண்ணல. எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். எல்லாவற்றையும் விட்டு இயேசுவை பின்பற்றினார்கள். இப்படி எல்லாவற்றையும் தியாகம் பண்ண பேதுருவை இயேசு கைவிட்டாரா? முதன்மையா காணப்பட்டவனை இயேசு கைவிட்டாரா? முந்தி வந்தவனை இயேசு கைவிட்டாரா? இயேசுவினுடைய மேலிருந்த அன்பின் நிமித்தமாய் பட்டயத்தை எடுத்து மல்குசிவின் காதை வெட்டின பேதுருவை இயேசு கைவிட்டாரா? இயேசுவை நீ மரிக்க கூடாது, நீ சாக கூடாதுன்னு சொல்லி இயேசுவை தடுத்து நிறுத்திய பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சொன்னாரு, அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்ன அந்த பேதுருவை இயேசு கைவிட்டாரா? பேதுருவை இயேசு சாத்தான்னு சொல்லிட்டாரு, அதனால பேதுருவை இயேசு பயன்படுத்த மாட்டாருன்னு சொல்லி அநேகர் பேசலாம். ஆனா பேதுருவை இயேசு கைவிட்டாரா? நம்மளை பார்த்து அநேகர் பிசாசுன்னு சொல்லலாம், நம்மளை பார்த்து அநேகர் சாத்தான்னு சொல்லலாம். ஆனா சொல்றதுனால நம்மள இயேசு கைவிட்ட போறது கிடையாது. சொல்றதுனால இயேசு நம்மள கைவிட போறது இல்ல. அநேக வார்த்தைகள் வரட்டும், ஆனா இயேசு நம்மள கைவிட போறது. இப்படிப்பட்ட பேதுருவை தான் அவர் தான் கரத்துல எடுக்கிறார். இப்படிப்பட்ட பேதுரு பிசாசு என்று அறிக்கை பண்ணப்பட்ட பேதுரு.
சரியான கோமாளி என்று அறிக்கை பண்ணப்பட்ட பேதுரு, சரியான ஒரு 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 வஞ்சகன் அல்லது மூர்க்க மனிதன், கொலை பண்ணுகிற அளவுக்கு மூர்க்க மனிதன், தரிசனங்களையும் திட்டங்களையும் தடுக்கக்கூடிய மனிதன். இப்படி பல பேர் பேதுருவுக்கு, இப்படி பல பேர் பேதுருவுக்கு. ஆனா பல பெயர்கள் பேதுருவுக்கு இருந்தாலும் பேதுருவை கர்த்தர் அஸ்திபாரமாய் மாத்தினார். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? பேதுருக்குள்ள ஒரே ஒரு ஸ்பாவம் மாத்திரம் இன்றைக்கு வரைக்கும் மாறாம இருந்துச்சு. அதை கெஸ் பண்ண முடியுமா யாராவது? பேதுருவுக்குள்ள ஒரே ஒரு ஸ்பாவம் மாத்திரம், ஒரே ஒரு ஸ்பாவம் மாத்திரம் அவர் மரிக்கிற வரைக்கும் அவருக்குள்ள மாறாம இருந்துச்சு. ஒரே ஒரு காரியம் பேதுருக்குள்ள இருந்துச்சு. என்னன்னா, எதுவானாலும் நான் முதலாவது இருப்பேன், எதுவானாலும் நான் முதலாவது இருப்பேன். முதலாவது முந்தினவன் பேதுரு, முதலாவது சீசனா வந்தது பேதுரு தான், முதலாவது ஜலத்தின் மேல் காலை வச்சது பேதுரு தான், முதலாவது அற்புத அடையாளங்களை பார்க்க இயேசுவுக்கு பின்பாக எல்லாத்தையும் விட்டு ஓடி ஓடி வந்தது பேதுரு தான். அதே பேதுரு தன் சுபாவத்தை மாற்றாமல், சுத்திரம் வாசிக்கிறோம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, எல்லாரும் இருக்கிறாங்க, பேதுரு தான் முதலாவது எந்திரிச்சாரு. எல்லாரும் இருக்கிறாங்க, பேதுரு தான் முதல்ல எந்திரிச்சாரு. முதல்ல எந்திரிச்சவர் என்ன சொன்னாரு? எல்லா சீஷர்களும், பிரதானமான 10 சீஷர்களும் 120 சீஷர்களும் அங்க அமர்ந்திருக்கும் பொழுது, எல்லோரும் அமைதியா இருக்கும் பொழுது பேதுரு முதலாவது எழும்புறாரு. எல்லாரும் அமைதியா இருக்கிறப்ப பேதுரு முதலாவது எழும்புறாரு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம், முதல் நாள் முதல் பாடம் என்னன்னா, நான் முதலாவதாக இருக்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? முதலாவதாக இருக்கணும். நமக்குள்ள அநேகருக்கு அநேக ஆசை இருக்கும். எனக்கும் அந்த ஆசை இருந்ததெல்லாம் உண்மைதான். இன்றைக்கும் சில ஆசைகள் எனக்குள்ள இருக்கு. என்னன்னா, நான் முதல் இடத்துல என்ன பண்ணணும்? காணப்படணும். எதுல? எல்லா விஷயத்திலையும். அது படிப்பா இருக்கட்டும், நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். விளையாட்டா இருக்கட்டும், நான் தான் ஃபர்ஸ்டா இருக்கணும். மற்ற அதர் ஆக்டிவிட்டிஸா இருக்கட்டும், நான் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். இப்படி நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், நான் தான் எல்லாத்துலயும் முதன்மையான மனுஷனா இருக்கணும், நான் நல்லா சம்பாதிக்கணும், நான் நல்ல வேலை செய்யணும், நான் நல்ல ட்ரெஸ் போடணும், நான் நல்ல வாகனம் வாங்கணும், நான் நல்ல வீடு கட்டணும், என் பிள்ளைகளை நல்ல இடத்துல படிக்க வைக்கணும். இப்படிங்கிறதான அந்த முதன்மையான அந்த முற்பலனான காரியத்தை செய்யறதற்கு நம்ம யோசிக்கிறோம். உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனா கொஞ்சம் மாத்தி யோசிக்கணும். எப்படின்னா, தேவ காரியத்தில் நான் முதலாவதாக இருப்பேன். எதுல முதலாவதா இருப்பேன்? தேவனுடைய காரியத்தில் நான் முதலாவதாக இருப்பேன். பேதுருவை கர்த்தர் அஸ்திபாரமாய் பயன்படுத்த காரணமே, அவர் தன்னை முதலாவதாக கொண்டு வந்து நிப்பாட்டினாரு. கொண்டு வந்து எப்படி நிப்பாட்டுறாரு? முதலாவதாக நிப்பாட்டுறாரு. ஒரு 12 அப்போஸ்தலர்கள் 120 சீஷர்கள் இருக்கிற இடத்துல பேதுரு எழும்புறாரு. மற்றவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? பேதுரு அமைதி, என்ன பண்ணிரு, உக்காந்துரு, உன் மூர்க்கத்தனத்தை இங்க என்ன பண்ணாத, உன் அவசர புத்தி இங்க என்ன பண்ணாத, நீ இயேசு உயிரோட இருக்கிறப்ப பண்ணதான அந்த ஸ்தோத்திரம், அந்த திமிருத்தனமான காரியத்தை என்ன பண்ணாத, இப்ப பண்ணாத. ஏன்னா இப்ப இயேசு என்ன இல்ல, உயிரோட இல்ல. அதனால நீ முந்தி வேகமா போய் எதையாவது பேசுறேன்னு சொல்லி அடி வாங்கி செத்துறாதன்னு சொல்லி பேதுருவை பார்த்து சிலர் கண்ணால் என்ன பண்ணிருப்பாங்க? ஜாடா காட்டியிருப்பாங்க. சில சிக்னல் என்ன பண்ணிருக்கும்? பேதுருவுக்கு வந்திருக்கும். ஆனா பேதுரு எதையுமே காதல வாங்கல. பேதுரு எதையுமே என்ன பண்ணல. 120 119 பேரும் சேர்ந்து பேதுருவை அடக்கியும் பேதுரு அடங்கல. என்னன்னா, பேதுரு ஏன் முதலாவது மனிதனாய் வந்தாருன்னு பார்த்தா, பேதுரு ஏஞ்சி வந்திருக்க மாட்டாரு. ஆனா அங்க ஜனங்கள் சொன்ன வார்த்தையை கேட்ட பேதுருவால அமைதி என்ன பண்ண முடியல, உட்கார முடியல. என்ன வார்த்தை சொல்றாங்க? அவர்கள் அபிஷேகத்தால
அபிஷேகத்தால் நிரம்பி தேவனை ஆராதிக்கிறாங்க. சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்றாங்க? இவர்கள் மதுபானத்தால வெறித்து போய் என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க. ஏளனமாய் பார்க்கிற பொழுது, தேவனுடைய சீஷர்களை ஏளனமா பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களை ஏளனமா பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை ஏளனமா பார்க்கும் பொழுது, முதலாவது எழும்பியது யாருதான்? பேதுரு அங்க தன்னை பெருமைப்படுத்துறதுக்காக முதலாவது வரல. அங்க தேவ நாமம் தூஷிக்கப்பட்டு கொண்டு இருக்கதே என்பதை கேள்விப்பட்டு, என்பதை அறிந்து முதலாவதாய் பேதுரு எழும்பி அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. நாங்கள் ஒன்றும் பிதற்றவில்லை, நாங்கள் ஒன்றும் மதுபானத்தை குறித்து விட்டு இங்க ஆடவில்லை, நாங்கள் ஒன்றும் லூசுத்தனமாக என்ன பண்ணல, செயல்பட எங்களை பார்த்தா பைத்தியக்காரத்தனமாக நாங்க என்ன பண்ணல, எதையுமே செய்யல. நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கிறோம். நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுவை நான் உங்களுக்கு பிரசங்கிக்கிறேன். நீங்க எந்த பரபாசுக்காக இயேசுவை கொடுத்தீங்களோ அந்த இயேசுவுக்காக வரேன். அவர் உங்களுக்கு என்னென்ன காரியம்லாம் செஞ்சிருக்காருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தும்படியாக தான் பேதுரு என்ன பண்ணாரு. இன்றைக்கு அநேகருக்கு ஞாபகப்படுத்தினாலே போதும். அநேகருக்கு பெரிய பிரசங்கம்லாம் தேவையில்ல, பெரிய பெரிய பிரசங்கம்லாம் ஜஸ்ட் ஞாபகப்படுத்தினா போதும். அதை தான் பேதுரு அங்க போய் செஞ்சார். முதலாவது எழும்பின பேதுரு என்ன பண்ணாரு? அங்க இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு யாருன்னு கொஞ்சம் ஞாபகப்படுத்தினார். ஆதி அப்போஸ்தல நாட்கள்ல முதல் ஸ்தோத்திரம் அற்புத அடையாளங்கள் ஸ்தோத்திரம் முதல் பெரிய ஒரு அபிஷேக ஒரு முகாம் நடக்குது. என்ன முகாம்னா, நினைவூட்டும்படி திரளான ஜனங்களை கூட்டி வந்து பேதுரு ஒரு பிரசங்கம் பண்றாரு. ஒரு கன்வென்ஷன், ஒரு பேச்சு நடக்குது. என்ன பேச்சுன்னா, ஸ்தோத்திரம் அங்க ஒரு நினைவூட்டுதலை கொடுக்கிற. என்ன நினைவூட்டுதல்? நீங்க மறந்த இயேசுவை நான் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஸ்தோத்திரம் பரபாசுக்காக நீங்க சிலுவையில் அறைந்த இயேசுவை நான் ஞாபகப்படுத்துறேன். எந்த இயேசுவை வாரினால் அடித்து ஸ்தோத்திரம் ரத்தம் சிந்த 6 மணி நேரம் சிலுவையில தொங்க விட்டீங்களோ அந்த இயேசுவை ஞாபகப்படுத்தும்படியாக தான் முதலாவதாக யார் வந்தா? பேதுரு வந்தார். இன்றைக்கு அநேகர் முதலாவது வரோம். எதுக்கு முதலாவது வரோம்? எதுக்கு முதலாவது வரோம்? அல்லேலூயா. எதுக்கு முதலாவது வரோம்? நல்ல பேர் எடுக்கும்படி. யார்கிட்ட? பாஸ்ட் கிட்டையும் பாஸ்ட் அம்மா கிட்டையும். பாஸ்ட் அம்மா நான் தான் முதல்ல வந்தேன், பாஸ்டர் நான் தான் முதல்ல வந்தேன், நான் தான் முத காரியமா அதை செஞ்சேன். ஃபர்ஸ்ட் செய்யற விஷயங்கள்லாம் பெருசு இல்லைங்க. தேவனுக்காய் எதை ஃபர்ஸ்ட் செய்யறோன்றதுதான் முக்கியம். யாரை பிரியப்படுத்தும்படி ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கிறோம் தான் முக்கியம். யாரை பிரகடனப்படுத்துமே நம்ம ஃபர்ஸ்ட் நிக்கிறோன்றதான் முக்கியம். அங்க பேதுரு ஸ்தோத்திரம் அங்க போய் சண்டை போடல. அவர் போய் செஞ்ச ஒரு காரியம் என்னன்னா, இயேசுவை பிரசங்கிக்க ஆரம்பிச்சாரு. அங்க போய் நான் ஸ்தோத்திரம் சிமேயுவின் மகன் பேதுரு, நான் மீன் பிடித்து கொண்டிருந்த மனுஷன் அப்படின்னு சொல்லி தன் சாட்சி அவர் அங்க என்ன பண்ணல. அவர் செஞ்ச முத காரியம் அவன் யாருன்னு சொல்லல, நான் தான் பேதுருன்னு சொல்லல, நான் தான் மறுதளித்தவன்னு சொல்லல. அவர் சொன்னது, நீங்கள் மரிக்க வைத்த இயேசுவை நான் மீண்டும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன்னு சொல்லி தன் பிரசங்கத்தை ஆரம்பித்தாரு. பிரசங்கத்தின் முடிவில் சுமார் 3000 பேரை கர்த்தர் என்ன பண்ணாரு? தொட்டாரு. நான் எழும்புவேன் என்றால், நான் முதலாவதா எழும்புவேன் என்றால், நிச்சயமா என்னை கொண்டு முதல் அற்புத அடையாளங்களை என் தேசத்தில், என் குடும்பத்தில், என் சபையில் கர்த்தர் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவங்க ஏந்திரிக்கட்டும், நம்ம கூட சேர்ந்து என்ன பண்ணலாம். இன்றைக்கு ஸ்தோத்திரம் ஊழியத்திலையும் சபை காரியத்திலையும் நம்ம இன்வால்மெண்ட் ஆகாம இருக்க காரணம் என்ன தெரியுமா? சேர்க்க தேடுறதுனால. ஆதி சபையில சேர்க்கையை தேடலங்க, ஆதி சபையில ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடலங்க, ஆதி சபையில கணவன் மனைவியை தேடலங்க. ஆதி சபை எல்லாம் ஒரே ஒரு நோக்கத்தை தான் வைத்திருந்தது. என்ன நோக்கம் என்றால், இயேசுவை எனக்கு முன்பாக நான் வைத்திருப்பேன், நான் யாரு கூட என்ன பண்ண மாட்டேன், செட்டு சேர மாட்டேன். ஆனா எல்லாரோடய எப்படி இருப்பேன்? அன்பா இருப்பேன். எல்லாரோட எப்படி இருப்பேன்? அன்பா இருப்பேன். எல்லாரோட எப்படி இருப்பேன்? ஒற்றுமையா இருப்பேன். ஆனா யாரு கூடயும் சேர்க்க மட்டும் என்ன பண்ண மாட்டேன். எதுக்கு சேர்க்க சேர மாட்டேன்? தேவ காரியம் செய்யறதுக்கு நான் முதலாவது ஓடி வருவேனே தவிர நான் யாரு கூடயும் சேர்க்க சேர மாட்டேன்.
ஆதி அப்போஸ்தலர் இருந்த முதல் அடையாளம் பேதுரு கிட்ட இருந்து கற்றுக்கொள்கிறது, நான் செயற்கை சேராமல், நான் அவர்களையோ இவர்களையோ கூட்டிக் கொண்டு வராம என் தேவனுக்காய் நான் முதலாவது செயல்பட ஆரம்பிப்பேன். பேதுரு நினைச்சிருந்தாருனாக்க கூட யாரை கூப்பிட்டுருக்கலாம்? யோவானை கூப்பிட்டுருக்கலாம் சப்போர்ட்டுக்கு. பேதுரு நினைச்சிருந்தா மத்தேயுவை சப்போர்ட்டு கூப்பிட்டுருக்கலாம். இல்லையா டாக்டர் லூக்காவை என்ன பண்ணிருக்கலாம்? கூப்பிட்டுருக்கலாம். இல்ல பெரிய பெரிய ஸ்தோத்திரம் நியாயாதிபதிகள் இருந்தாங்க, பெரிய பெரிய அதிபதிகள் இருந்தாங்க, அவங்கள கூப்பிட்டுருக்கலாம். ஆனா பேதுரு யாரையும் என்ன பண்ணல? கூப்பிடல. நான் ஆதி சபைக்கு நேரா திரும்பணும்னா, நான் ஆதி அப்போஸ்தல சபைக்கு நேரா திரும்பணும்னா, நான் ஆதி ஸ்தானத்துக்கு திரும்பணும்னா, என் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சியே தவிர என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் யாரையும் என்ன பண்ணக்கூடாது? செட்டு சேர்ந்து தேவ சமூகத்துக்கு போறதுக்கு நான் முயற்சி எடுக்கக்கூடாது. கூட்டிட்டு வரது வேற, செட்டு சேர்ந்து வரது வேற. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கங்க. கூட்டிட்டு வரது வேற, செட்டு சேர்ந்து வரது வேற. இந்த செட்டு சேர்ந்து வரவங்க 6 மணிக்கே கிளம்புனாலும் அந்த செட்ல இருக்க இன்னொரு கேஸ் 7 மணிக்கு தான் வரும். அது வரைக்கும் இந்த கேஸ் எங்க தான் இருக்கும்? அங்கேயே தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் செட்டு சேர்ந்து வரது. கூட்டிட்டு வரது எப்படி தெரியுமா? கைய பிடிச்சிட்டு ஸ்தோத்திரம், அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், வந்து பாருங்கள். என்ன பாருங்க? வந்து பாருங்கன்றது கூட்டிட்டு வரது. செட்டு சேர்ந்து வரது அது என்ன ஆகாது? என்னைக்குமே செட் ஆகாது. என்ன ஆகாது? செட் ஆகாது. அந்த கேஸ் 6 மணிக்கு வரட்டும், அந்த கேஸ் 8 மணிக்கு வரட்டும், பட் நான் என்ன பண்ணணும்? நான் ஃபர்ஸ்ட் போகணும். எப்படி போவேன் அது தெரியாது, எப்படியாவது நான் போகணும், அவ்வளவுதான். பேதுருக்கு பிரசங்கம் பண்ண தெரியுமா? ஆனா பிரசங்கம் பண்ணாரு. வந்து மட்டும் காலை வைங்க, கூட்டிட்டு வர்றது கர்த்தருடைய கரத்துல இருக்கும். நான் போகணுன்ற எண்ணம் எனக்கு வந்துட்டா போதும், நான் எழும்பணுன்ற எண்ணம் எனக்கு வந்துட்டா போதும். என் வாயில ஸ்தோத்திரம் வேத வசனம் வராது, என் வாயில அந்நிய பாஷை வராது, என் வாயில ஜெபம் வராது, என் வாயில சாட்சி வராது, என் வாயில எதுவுமே வராதுன்னு சொல்லலாம். பட் எழும்புங்க, உங்களை கொண்டு 3000 பேரை ரட்சிக்க வைக்க என் கர்த்தர் போதுமானவரா இருக்கிறார். எலும்புனா போதும். அதுக்கு பேர் தான் அஸ்திபாரம். அஸ்திபாரம் எழும்பிட்டா போதும், மீதி ஈஸியா கட்டிடலாம். அந்த அஸ்திபாரத்தை எழுப்புறது தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த பேதுருவை எழுப்ப எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறமா அந்த கல் எழும்புச்சா? அந்த பேதுரு எழும்புனாரா? இல்ல, பின்வாங்கி தான் போனாரு. மூழ்கி போக தான் போனார் தவிர எழும்பி வருவதற்காக. தண்ணீர் என்பது மூழ்கடிக்கக்கூடிய இடம். பேதுரு எங்க போனாரு? மூழ்கிற இடத்தை நோக்கி போனாரு. ஆனா அஸ்திபாரம் என்பது மேலே எழும்பி வருவது. அஸ்திபாரம் என்பது மேலே எழும்பி வருவது. இயேசு பேதுருவை பார்த்து நீ மேலே எழும்ப வேண்டும், நீ மேலே எழும்ப வேண்டும் என்று சொல்லி பேதுருவை அவர் உற்சாகப்படுத்த, பேதுரு எங்க போறாரு? நான் மூழ்கி போக வேண்டும், நான் மூழ்கி போக வேண்டும் என்று கடலை நோக்கி போனாரு. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க எங்க தான் போயிட்டு இருக்கோம்? கடலை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஏன்? அங்க அஸ்திபாரம் போடுறதுக்கா? இன்றைக்கு நம்முடையதான தேசத்துல கடலுக்குள்ள பாலம் கட்டுறதுக்கு அநேகர் துணிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தெரியுமா? தெரியும். கடலுக்குள்ள வீடு கட்டுறதுக்கு அநேகர் யோசிக்கிறாங்க, தெரியுமா? தெரியும். கடலுக்குள்ள போய் என்ன இருக்கு ஏது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி போறாங்க, தெரியுமா? தெரியும். தரையில செய்யறதை விட்டு எங்க போய் செய்ய போறாங்க? கடல்ல இப்ப வாழன்னு யாராவது அடிச்சாங்களா? கடலுக்குள்ள வீடு இருக்கா இல்லைன்னு யாராவது கேட்டாங்களா? கடலுக்குள்ள செங்கலை வச்சு சிமெண்ட் வச்சு வீடு கட்ட முடியுமான்னு யாராவது சோதிச்சு பார்க்க சொன்னாங்களா? தரையில வாழ்றவனுக்கு வழி இல்லை, தண்ணிக்குள்ள வாழ்றவனை என்ன பண்றாங்க? தண்ணிக்குள்ள வாழ வைக்கிறதுக்கு. அதேதான் இன்றைய கிறிஸ்தவத்திலையும் தரையில நிக்க சொன்னா, நான் தரையிலலாம் நிக்க மாட்டேன், நான் போய் தண்ணிக்குள்ளதான் என்ன பண்ணுவேன்? நான் மூழ்கி போற இடத்துக்கு தான் போவேன். இயேசுவுக்கு தெரியும் பேதுரு மறுபடியும் மீன் வலையை பிடிச்சிட்டு போனா மூழ்கிடுவாருன்னா, நீ மூழ்கி போக கூடாதுன்னு உன்னை கரையில வச்சாரு. ஆனா நானும் மூழ்கும்படியா தான் போறேன். பழைய காரியம் என்னைய கிறிஸ்துவை விட்டு மூழ்கி போகத்தான் பண்ணும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, பழையவைகளை விட்டு வெளியே வாருங்கள், எல்லாம் புதிதாக்கப்படணும். காரணம் என்ன? நான் மூழ்கிடக்கூடாது என்பதற்காக. பழைய விஷயம் என்னை மூழ்கடிக்க கூடியது. நான் மூழ்கி போக கூடாது, நான் எழும்பணும். இப்ப
3000 பேர் ரட்சிக்கப்பட பேதுரு என்ன பண்ணாரு? ஜஸ்ட் அப் எழுந்திருக்க மட்டும்தான் செஞ்சார். ஜஸ்ட் அவர் எழும்பினாரு, எழும்பி நின்னாரு. வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்கு, அபிஷேகம் வந்து கொண்டே இருக்கு, ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அங்க அந்நிய பாஷையின் அடையாளங்கள் தோன்றி கொண்டு இருக்குது. அவர்களை பார்த்து மதுபான பிரியர்கள்னு பேசினவங்க, அவர்களை பார்த்து பைத்தியக்காரங்கன்னு பேசினவங்க இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறாங்க? அதே பாஷை இங்கு 3000 பேர் பேசிட்டு இருக்காங்க. இப்ப இந்த 3000 பேரை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்ல முடியுமா? இப்ப இந்த 3000 பேரை பார்த்து மது பிரியர்னு சொல்ல முடியுமா? இப்ப இந்த 3000 பேரை பார்த்து லூசு பேர்னு சொல்ல முடியுமா? ஏன்னா இந்த 3000 பேரும் அவன் கூட பிறந்தவர்கள். என்னை பார்த்து அநேகர் சொன்னாலும் நான் எழும்புவேன் என்றால் என்னை பரியாசம் பண்ணினவர்களை தேவன் நடத்த வைப்பார். அல்லேலூயா. என்னை பரியாசம் பண்ணினவர்களை கர்த்தர் நடத்த வைக்கணும்னா நான் எழும்புனா போதும். உங்கள எத்தனை பேர் பரியாசம் பண்ணியிருக்கிறாங்க? அநேக பரியாசத்தை வாங்கியிருப்பீங்க, அநேக பேச்சுக்களை வாங்கியிருப்பீங்க. ஜஸ்ட் நீங்க ரைஸ் அப், எழும்புனா போதும். தேவன் உங்கள் மூலியமாய் அவர்களை ரட்சித்து அவர்கள் மேல் உங்களை கர்த்தர் உயர்த்தி வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. ஜஸ்ட் எழும்புனா போதும். அஸ்திபாரம் வெளியில வந்தா போதும். அஸ்திபாரம் வெளியே வந்தா போதும். இரண்டாவது, அதே அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரத்தில் 44 முதல் 47 வசனங்களை பார்க்கிறப்ப அங்கு கொர்நேலியுவை குறித்து அங்க ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும். கொர்நேலி யாரு? புறஜாதி மனுஷன். யூதர்கள் அல்லாத புறஜாதி மனிதர்கள் தான் கொர்நேலியு. இப்ப இந்த கொர்நேலியு இயேசுவுக்கு பிரியமாய் நடந்து கொண்டு அநேகருக்கு உதவி செய்து கொண்டு நல்ல மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இப்ப இந்த கொர்நேலியு ஜெபிக்கிறாரு. என்ன ஜெபிக்கிறாருன்னா, இயேசுவே நான் நல்லவனா இருக்கிறேன், அநேக ரட்சிக்கப்படணும், நான் என்ன செய்யட்டும்? அப்ப கொர்நேலியு கர்த்தருடைய வார்த்தை வருது, நீ தோல் 17 வேலை செய்யக்கூடிய சீமோன்கிற வீட்டுல பேதுருன்னு ஒரு மனுஷன் இருக்கான், அவனை கூட்டிட்டு வா, கூட்டிட்டு வந்து நீ அவனை ஊழியம் செய்யவை, மீதியெல்லாம் அவன் பார்த்துக்குவான்னு சொல்ற. கொர்நேலியு இங்க ஆட்களை அனுப்புறாரு. அங்க பேதுரு ஜபத்தை முடித்து பசியில் என்ன பண்றாரு? இருக்கிறப்ப ஒரு கூடை இறங்குது, பல மிருகங்கள் இருக்கு. பேதுரு சொல்றாரு, நான் விருத்த சேதனம் உள்ளவன், நான் மற்றதை புசிக்க மாட்டேன்னு. பேதுரு இயேசு சொல்றாரு, எல்லாத்தையும் புசின்னு சொல்றாரு. கண்ணை திறந்து பார்க்குறப்ப 2 மனுஷங்க வராங்க, விஷயத்த சொல்றாங்க, கொர்நேலியு உங்களை கூப்பிட்டாருன்னு. பேதுரு என்ன பண்ணாரு? எழும்பி போனார். அந்த 44வது வசனத்தை ஒரு வாசிங்கல. 47வது வசனத்தை அப்போஸ்தலர் 10:47. அப்பொழுது பேதுரு நம்மை போல பரிசுத்த ஆவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்தானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி. ஒரு நிமிஷம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அதுல 20, 21 வாசிங்க. நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ. அவர்களோடு கூட நானே அவர்கள். போதும். இங்க சொல்ற வார்த்தை என்ன? நீ எழுந்து இறங்கி ஒன்றும் சந்தேகப்படாமல் போ. இப்ப பேதுருவை இயேசு எங்க போக சொல்றாரு? புறஜாதிகள் மத்தியில். முதலாவது யூதர்கள் மத்தியில எழும்பி நின்னது வேற, யூதர்கள் மத்தியில எழும்பி நின்னது வேற. அங்க கூட எத்தனை பேர் இருக்கிறாங்க? பேக்கப்பா ஒரு 120 மெம்பர்ஸ் என்ன பண்றாங்க? 120 பேர் என்ன பண்றாங்க? இருக்கிறாங்க. ஆனா கொர்நேலியு வீட்டுக்கு போறப்ப பேதுரு எப்படிப்பட்டவரா போகணும்? 1 man army. பேதுரு எப்படி போகணும்? ஒரு நபரா போகணும். இப்ப பேதுருக்குள்ள ஒரு குழப்பம் வருது. அங்க பெந்தேகோஸ்தே நாட்கள்ல 120 பேர் இருந்தாங்க. அதனால நான் தைரியம் என்ன பண்ணிட்டேன்? எழும்பிட்டேன். ஆனா இங்க நான் ஒருத்தனா மட்டும்தான் எங்க போகணும்? கொர்நேலியு வீட்டுக்கு போகணும். இட்டாலி பட்டணத்துக்கு நான் ஒருத்தனா தான் என்ன பண்ணணும்? போகணுங்கிறப்ப பேதுருக்குள்ள என்ன வருது? பல குழப்பம் வருது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அநேக குழப்பங்கள் நிறைந்ததா தான் இருக்கும். ஒரு நல்ல விசுவாசியாய் வாழணும்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. பல குழப்பங்கள் வரும், பல தடுமாற்றங்கள் வரும்.
சரி எது, தவறு எது, உண்மை எது, பொய் எது, நேர்மை எது, அநியாயம் எதுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு குழப்பங்கள் என்ன பண்ணும், வரும். பேசியது கர்த்தருடைய வார்த்தை தானா, தேவ தூதன் தானா, இல்ல பிசாசான்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சந்தேகம் என்ன பண்ணும், வரும். ஆனா பேதுருவுக்குள்ள கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ எழும்பு, நீ எழும்பு, சந்தேகப்படாம நீ போ, சந்தேகப்படாம நீ போனாரு. அப்ப பேதுரு இரண்டாவது புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செய்வதற்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல், எந்த ஒரு அச்சமும் இல்லாமல், முழு விசுவாசத்தோடு அவர் தன்னுடைய இரண்டாவது அடியை எடுத்து வைக்கிறார். எங்க எடுத்து வைக்கிறாருன்னா, புறஜாதிகள் மத்தியில. யூதர்கள் மத்தியில மாத்திரம் கர்த்தர் பேதுரு ஊழியம் செய்ய வைக்கல, யூதர்கள் அல்லாத இட்டாலி பட்டணத்திலையும் மற்ற இடங்களிலேயும் கர்த்தர் பேதுருவை ஊழியம் செய்ய வைத்தார். அப்ப பேதுருவுடைய ஊழியம் மறுபடியும் பெருகுவதற்கு புறஜாதிகள் மத்தியில, புறஜாதிகள்னா இயேசுவே யாருன்னு தெரியாதவங்க மத்தியில, வசனம் தெரியாதவங்க மத்தியில, அபிஷேகம் தெரியாதவங்க மத்தியில, ஸ்தோத்திரம் ஆராதனை தெரியாத மனுஷங்க மத்தியில இப்ப ஸ்தோத்திரம் பேதுரு ஊழியம் செய்ய போறாரு. அங்க பேதுரு எந்த தைரியத்துல போனாரு? இயேசு போக சொன்ன தைரியத்துல போனாரு. அங்க ஸ்தோத்திரம் அந்த அதிகாரத்துடைய முடிவுல அந்த 47வது வசனத்துல பாக்குறப்ப அங்க வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், பேதுருவின் பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை பேர் மேலும். பேதுரு என்ன பேசுறார்? முதல் வார்த்தை பேசுறாருன்னா 34வது வசனத்துல பேதுரு, அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. இன்றைக்கு நாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன வார்த்தை சொல்லணும்? தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் உன்னைய ஒரு மாதிரி என்னைய ஒரு மாதிரி என்ன பண்ண மாட்டாரு, பார்க்க மாட்டாரு. எனக்கு ஒரு அற்புதம் உனக்கு ஒரு அற்புதம்னு செய்ய மாட்டாரு, எனக்கு செஞ்சதையே உனக்கு செய்வாரு. பேதுரு எழும்பி சொல்ற முதல் வார்த்தை, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. வார்த்தையை சொல்லி பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாரு. திரளான அற்புதம், திரளான அதிசயம். புறஜாதிகள் மத்தியில் ஒரு வாசலை பேதுரு என்ன பண்றாரு, திறக்கிறார். அதற்கு அப்புறம் தான் பவுல் பர்னபாலாம். ஃபர்ஸ்ட் யாரு? பேதுரு. அப்ப பேதுருங்கிற ஒரு அஸ்திபாரக்கல் ஒழுங்கா இருந்தா யூதர்களுக்குள்ள ரட்சிப்பு உண்டாகுது. ஒரு அஸ்திபாரக்கல் நிமித்தம் புறஜாதிகளுக்குள்ள என்ன ஆகுது, ஊழியம் ஆரம்பிக்குது, எழுப்புதல் ஆரம்பிக்குது. அதே ஒரு அஸ்திபாரக்கல்லை கொண்டுதான் அதே ஸ்தோத்திரம் அப்போஸ்தலர் 2-3 அதிகாரத்தின் 6, 7, 8 வசனங்களை பார்க்கிறப்ப ஸ்தோத்திரம் பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ள போனார்கள். ஆலயத்துக்குள் போகும்பொழுது அங்கே ஒரு ஸ்தோத்திரம் பிச்சைக்காரனை பார்த்தார்கள். அவன் பேதுருவிடத்தில் ஏதாவது ஒன்று இருக்குமா என்று கேட்டான். பேதுரு அவனை பார்த்து 6வது வசனத்துல சொல்றாரு, தங்கமும் வெள்ளியும் இடத்துல இல்ல, ஆனா என்கிட்ட ஒண்ணு இருக்கு, அதை நான் உனக்கு தரேன், இயேசுவின் நாமத்துல எழும்பி நடன்னு சொன்னாரு. நல்லா கவனிக்கணும், முதல் அற்புதம் அடையாளம் செய்தது யாருதான்? பேதுரு தான். முதல் பிரசங்கம் செஞ்சது யாருதான்? முதல்ல புறஜாதிகள் மத்தியில் ஊழியம் செஞ்சது யாருதான்? முதல் அற்புத அடையாளம் செஞ்சது யாருதான்? பேதுரு தான். அப்ப இந்த அஸ்திபாரக்கல், ஒரு அஸ்திபாரக்கல் ஒழுங்கா இருக்கும் என்றால் அதன் மேல் எத்தனை காரியம் கட்டப்படுது? பிரசங்கம் கட்டப்படுது, புறஜாதியர் கட்டப்படுறாங்க, பலவீனமான வியாதியஸ்தர் என்ன பண்றாங்க. இன்றைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் தேவையா? உபதேசம் பண்ண ஒருத்தர் தேவையா? சுகமாக்க ஒருத்தர் தேவையா? சுவிசேஷம் சொல்ல ஒருத்தர் தேவையா? டிராக்ஸ் கொடுக்க ஒருத்தர் தேவையா? இல்ல, ஒரே ஒரு கல் சரியா இருந்தா அந்த ஒரு கல்லை வைத்து பற்பல ஊழியங்களை செய்ய வைக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். அப்ப ஆதி அப்போஸ்தல சபையில 10 பேரை வச்சு ஊழியம் செஞ்சாங்களா? இல்ல, கர்த்தர் பேதுரு என்கிற ஒருத்தனை வைத்து, பேதுரு என்கிறதான ஒரு மனுஷனை வைத்து ஊழியத்தை ஆரம்பித்தார். அதற்கு அப்புறமா அநேகரை கட்ட வைத்தார். அதற்கு அப்புறமா அநேகர் என்ன பண்ணாங்க? கட்டப்பட்டாங்க. எத்தனையோ பேர் இருந்தும் அதற்கு அப்புறமா தான் மற்றவங்க எல்லாம் கட்டப்பட்டாங்க. முதலாவது யார் தான் கட்டுனது? பேதுரு. பேதுருக்குள்ள இருந்த ஆசை ஒன்னே ஒண்ணுதான், நான் ஃபர்ஸ்ட் போகணும். எதுனாலும் நான் ஃபர்ஸ்ட், அந்த எண்ணம் அவருக்குள்ள இருந்ததுனால இயேசு முதல் பிரசங்கத்தையும் அவனை வச்சுதான் செஞ்சாரு, முதல் அற்புத அடையாளத்தையும் அவனை வச்சுதான் செஞ்சாரு, முதல் புறஜாதிகள் மத்தியில் ஊழியத்தையும் அவனை வச்சுதான் செய்ய வச்சாரு. அப்ப ஸ்தோத்திரம், எனக்குள்ள என்ன இருக்கணும்?
இயேசுவுக்கு நான் முதலாவது எதையாவது ஒன்று செய்யணும். செயற்கை சேராமல் நான் தனித்தாவது தேவ சமூகத்தில் என்ன பண்ணுவேன்? போய் நிற்பேன். எதுவாக இருந்தாலும் நான் முதலாவதாக இருப்பேன் தேவனுக்காக. எதுவாக இருந்தாலும். ஸ்தோத்திரம். தேவ சமூகத்துல பிரசங்கிப்பது மட்டும்தான் இல்ல. நான் அடிக்கடி சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, ஆசரிப்பு கூடாரத்துல விறகுகளை வெட்டி கொண்டு வருவதும் ஊழியம்தான். தகன பலியாக செலுத்தப்பட்டதான மாட்டினுடைய குடலும் அதனுடைய கழிவுகளையும் எடுத்துக்கொண்டு போய் பாளையத்துக்கு புறம்பே கொட்டுவதும் ஊழியம்தான். ரத்தத்தை எடுத்துக்கொண்டு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவதும். அப்ப ஸ்தோத்திரம், திரைச்சிலையின் மத்தியில ரத்தத்தை அந்த துளியை எடுத்துக்கொண்டு போகிற அந்த மகா பிரதான ஆசாரனை போல ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறது கிடையாதுங்க. அந்த கழிவை எடுத்துக்கொண்டு அந்த பாளையத்துக்கு புறம்பே போய் கொட்டுறது என்னதான்? ஊழியம்தான். அப்ப எதுவா இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்? வருவேன். உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தையை சொன்னா முடிக்கிறேன். ஸ்தோத்திரம். திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். 7:38. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. ஸ்தோத்திரம். அங்க யாரை குறித்து சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது? மோசேயை குறித்து. மோசே யாருக்குள்ள இருந்தான்? அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள்ளிருந்தவனும். யாருக்குள்? யாருக்குள்? சபைக்குள். நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், சபை என்பது கட்டடம் கிடையாது, அது ஜனத்தை குறிப்பது. அப்ப இஸ்ரவேல் ஜனத்துக்குள் யார் இருந்தா? மோசே. 120 பேருக்குள் யார் இருந்தா? பேதுரு. 120 பேர்களுக்குள் யார் இருந்தா? பேதுரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யார் இருந்தா? மோசே. இவர்கள் இருவரும் எழும்பினார்களா இல்லையா? மோசே எழும்பினாரா? தலைவனாய் கர்த்தர் மாற்றினாரா? பேதுரு எழும்பினாரா? முதல் தீர்க்க அஸ்திபார கல்லாக பேதுருவை கர்த்தர் மாற்றினாரா? அப்ப யார் எழும்புறாங்களோ அவங்கள தான் கர்த்தர் முன்னிலையில் என்ன பண்ணுவாரு? வைப்பார். ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல பேர் கொடுக்குற இடத்துல போய் பாருங்களேன், யாராவது பேர் கொடுத்தாதான் 2வது பேர் என்ன பண்ணுவாங்க? கொடுக்க போவாங்க. யாராவது ஒரு இடத்துல போய் ட்ரெஸ் வாங்கினாதான் அடுத்து 10 பேர் ட்ரெஸ் வாங்க போவாங்க. யாராவது ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்டு ரிவ்யூ கொடுத்தாதான். அதனாலதான் இன்னைக்கு ரிவ்யூ பண்ற சேனல்லாம் வியூஸ் என்ன பண்ணுது? அள்ளிக்கிட்டு போகுது. அவன் சொல்லி நான் ஏன் கேட்கணும்? நான் சொல்றது அநேகர் என்ன பண்ணணும்? இன்றைக்கு அநேகர், அது பேரு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, எனக்கு சரியா தெரியல, வியாக்கியானம், அதாவது விளக்கம் கேட்டுதான் என்ன பண்றாங்க? செயல்படுறாங்க. ஒரு காரியத்தை 10 பேர் இடத்துல ஆலோசனை பண்றாங்க. சரியா 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 சரியா. ஆனா பேதுரு யாருக்கிட்டையும் சரியா தவறான்ற அந்த ஸ்தோத்திரம் காரியத்தை என்ன பண்ணல? கேட்கல. காரணம் என்ன தெரியுமா? சொன்னது கர்த்தர். சொன்னது கர்த்தர். 120 பேர் உட்கார்ந்து இருந்தாலும் எலும்புன்னு சொன்னது கர்த்தர். அங்க பல பேர் இருந்தாலும் உன்னுடைய சகோதரனை ஒருவன் கொல்லுகிறான்னு சொல்லி அந்த சகோதரனுக்காக போராடும்படி மோசேயை எழுப்பியது யாரு? கர்த்தர். புறஜாதியின் மத்தியில போய், இத்தோலிக்கா பட்டணத்துல போய், கொர்நேலியு வீட்டுல போய் சுவிசேஷம் சொல்லுன்னு எழுப்ப வச்சது யாரு? கர்த்தர். அநேகர் பேர் தேவாலயத்துக்குள்ள போனாலும் அங்க இருக்கிற ஒரு ஸ்தோத்திரம் கூனியை பார்த்து, அங்க இருக்கிறதான ஒரு முடவனை பார்த்து எழுப்ப வையின்னு சொன்னது யாரு? கர்த்தர். எல்லாம் சும்மா இருக்காங்க, நான் மட்டும் ஏன்டா செயல்படணும்? செயல்பட்டவனை தான் கர்த்தர் அஸ்திபாரமாவே மாத்தினார். அவன் மேலதான் இன்றைக்கு சபையே கட்டப்பட்டு இருக்கு. மூளைக்கல் இயேசு கிறிஸ்து இல்லன்னு இல்ல, முதல் கல் பேதுரு. அதற்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். பேதுருக்கு அடுத்து யாரு இருக்கா? சாரி, இயேசுவுக்கு அடுத்து யாரு இருக்கா? மூளைக்கல்லுக்கு அடுத்து முதல் அஸ்திபாரம் யாரு? ஸ்தோத்திரம். எல்லா கட்டிடத்துக்கும் அஸ்திபாரம் என்பது அந்த கட்டிடத்துக்கு துணையாக இணையாக சொல்லப்படக்கூடிய பெயர் தான் அஸ்திபாரம். அப்ப இந்த முழு அரண்மனையும் முழு மாளிகையும்
இயேசுவை மூளைக்கல்லாய் வைத்து செயல்பட்டாலும் அந்த மூளைக்கல்லுக்கு மேல அஸ்திபாரம் யாரு? பேதுரு. அந்த பேதுருவுக்கு மேலதான் யாரு? பல ஜனங்கள். அப்ப நான் எப்படிப்பட்டவனாய் மாறணும்? எழும்புகிறவனாய். சுற்றி அநேகர் இருக்கட்டும், நான் எழும்பட்டும். நான் மாத்திரம் எழும்புவேன் என்றால் நான் அஸ்திபாரமாய் மாறுவேன். நான் அஸ்திபாரமாய் மாறுவேன் என்றால் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள மனுஷனை கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். அதுதான் ஆதி சபைக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசம். ஆதி அப்போஸ்தல சபை உருவாகும் பொழுது கர்த்தர் எதை உருவாக்கினார் என்றால், முதலாவது எழும்பணும், முதலாவது செயல்படணும், முதலாவது போகணும், முதலாவது கொடுக்கணும், முதலாவது வைராக்கியமாய் செயல்படணும். எதுவாக இருந்தாலும் முதலாவதா இருக்க வேண்டும் என்ற அந்த முதல் சத்தியத்தையே ஆதி அப்போஸ்தல சபைக்குள்ள யார் வச்சிருக்கிறா? கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதுதான் இன்றைக்கு நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நான் முதலாவதாய் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய காரியம் எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்டா இருக்கணும். அதான் என்னால் அதை செய்ய முடியலை. ஆனால் ஒரு ஒரு அம்மா சொன்னாங்க, அவங்க பேர் எனக்கு சரியான ஞாபகம் இல்லை. குயில் குருவி சவுண்டு வர்றதுக்கு முன்னாடி என் சவுண்டு தான் கர்த்தர் என்ன பண்ணணுமா எட்டணும்னு சொல்லி அவங்க ஒருத்தம் சாட்சி சொன்னாங்க. பேர் சரியான ஞாபகம் இல்லை. அதிகாலை நேரத்தில் காக்கா குருவி சத்தத்துக்கு முன்பாக யாருடைய சத்தம் தேவ சமூகத்தை போய் எட்டணுமா? என்னுடைய சத்தம் எட்டணும்னு சொல்லி அவங்க மிகுந்த பிரயாசப்பட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு தாயார். அவங்க அதிகாலையில் எழும்பி நான் தேவன் என்ன பண்ணுவேன்? தேடுவேன். நான் ரொம்ப முயற்சி பண்ணி பார்த்தேன், என்னால் அந்த காரியம் என்ன பண்ண முடியல. எல்லாத்துக்கும் முன்னாடி என் சவுண்டை முன்னாடி கொண்டு வந்து என்ன பண்ண முடியல, நிப்பாட்ட முடியல. நான் சொல்றேன், காக்கா குருவி சத்தத்துக்கு முன்னாடி என் சத்தம் எழும்ப வேணாம், என்னோடு கூட இருக்கிற 120 பேருக்கு முன்னாடி என் சவுண்ட் எழும்பினா போதும். காக்கா குருவி சத்தத்துக்கு முன்னாடி இல்லைங்க, என் கூட இருக்கிற 120 பேரின் சத்தத்துக்கு முன்பாக இயேசுவுக்காக என் சத்தம் ஃபர்ஸ்ட் வந்தா என்னைய தான் கர்த்தர் எல்லா இடத்துலையும் முதல்ல பயன்படுத்துவார். அபிஷேகம் பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் பேதுரு முதல் பிரசங்கம், அபிஷேகம் அந்த பிரசங்கத்துக்கு அப்புறமாகத்தான் பேதுருவை கர்த்தர் ஆலயத்தில் அற்புதம் செய்ய வைத்தார். அந்த அற்புதத்துக்கு அப்புறமா தான் 10ஆம் அதிகாரத்துல கொர்நேலியு வீட்டில் போய் பிரசங்கம் பண்ண வைத்தார். அதற்கு அப்புறமாகத்தான் பவுலும் பர்னபாவும் உள்ள என்ட்ரி ஆகிறாங்களே தவிர பேதுருவுக்கு பின்னாடி தான் எல்லா ஊழியமும். இயேசுவுக்கு அடுத்து ஊழியத்தை எடுத்து செய்ய ஆரம்பிச்சது யாரு? பேதுரு. பிரசங்கிக்கிற ஊழியத்தை ஆரம்பிச்சது பேதுரு. அற்புத அடையாளங்கள் ஊழியங்களை ஆரம்பிச்சது பேதுரு. அபிஷேகத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சது பேதுரு. புறஜாதிகள் மத்தியில போய் அபிஷேகத்தை வெளிப்படுத்த முடியும்னு கற்றுக் கொடுத்தது பேதுரு. இதற்கு அப்புறம் தான் பர்னபா, இதற்கு அப்புறம் தான் பவுல், இதற்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும். அஸ்திபாரத்தின் முதல் கல் பேதுரு என்கிற கேபா. அந்த கேபா என்கிற கல் அஸ்திபாரமாய் மாறியதால் இன்றைக்கும் 2000 வருடங்களாய் சபை அசைக்க முடியாமல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது, உறுதியா இருக்கிறது. ஆனால் இந்த நூற்றாண்டுல அநேக காரியங்கள் கிறிஸ்துவை அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறது, சபையை அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறது, ஊழியத்தை அசைத்து பார்த்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இந்த நாட்கள்ல கர்த்தர் ஏவப்பட்டாரோ என்னமோ தெரியல, இந்த வார்த்தையை நமக்கு ஞாபகப்படுத்தினாரு. ஆதி ஸ்தானத்துக்கு நான் திரும்பணும், என்னோட அஸ்திபாரத்துக்கு நான் திரும்புவேன்னா அசைக்க நினைக்கிற யாராலும் என்ன பண்ண முடியாது. இந்த கிறிஸ்தவத்தை அசைக்கிறாங்களா இல்லையா? ஆலயத்தை அசைக்கிறாங்களா இல்லையா? ஊழியத்தை அசைக்கிறாங்களா இல்லையா? அன்றைக்கு அசைக்க முடியாது, இன்னைக்கு அசைக்க காரணம் என்ன? அஸ்திபாரம் ஆட்டங்காட ஆரம்பிச்சிருச்சு. அதை குறித்து சில வார்த்தைகள் இருக்கு, ஆனா நேரம் இல்லாததுனால நான் குறிச்சு மட்டும் வச்சுக்காங்க. 1 கொரிந்தியர் டக்குன்னு வாசிக்க முடிஞ்சவங்க மட்டும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 3:10. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தியுள்ள சிற்பாசாரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான். வேறொருவன் அஸ்திபாரம் போட்டது யாரு? கர்த்தர். கட்டுறது யாரு? அடுத்து வாசிங்க லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் சில வசனங்கள். லூக்காவின் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 28 முதல் சில வசனங்கள். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி. போதும், அஸ்திபாரம் போட்டது உண்மைதான், பட் முடிக்க என்ன இல்ல? திராணி இல்ல. அடுத்து லூக்கா 6:18, 48, 49 வாசிங்க. லூக்கா 6ஆம் அதிகாரம் 48, 49.
ஆழமாய் தோண்டி ம், கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போட்டு ம், வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். ம், பெரும் வெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் ம், அதை அசைக்க கூடாமற் போயிற்று. ம், ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ம், என் வார்த்தைகளை கேட்டும் ம். அவைகளின்படியே செய்யாதவன் எவனோ, என் வார்த்தையை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ, எவனும் அஸ்திபாரம் இல்லாமல் அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். நீரோட்டம் போதும், அதின் போதும் போதும். இன்றைக்கு அநேக காரியம் அசைக்கப்பட காரணம் என்னன்னா, அஸ்திவாரம் போட்டது கர்த்தர், கட்டுகிறது சத்துரு. அஸ்திபாரம் போட்டது கர்த்தர், கட்ட முடியாமல் போகுதுன்னு சொல்லி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அஸ்திபாரம் போட்டது கர்த்தர், ஆனா வார்த்தையை கேட்காம நான் எங்க போய் நிக்கிறேன்? மண்ணுக்கு மேல நிக்கிறேன். நான் மண்ணை விட்டு கல்லுக்கு திரும்புவேன் என்றால், நான் முடியாதென்று சொன்ன காரியத்தை முடிக்க முடியும் என்று திரும்புவேன். ஆனால் என் மேல் வேறு ஒருவன் கட்டாதபடிக்கு நான் மீண்டும் கர்த்தரால் கட்டப்படுவேன் என்றால், இந்த அஸ்திபாரத்தை அசைக்க யாராலையும் முடியாது. யோபுவை அநேக காரியம் சத்துரு சொல்லியும் அசைக்க முடியாம போக காரணம் என்ன? அவருடைய அஸ்திபாரம் கர்த்தர் மேல் இருந்தது. அவருடைய அஸ்திபாரம் கல்லின் மேல் இருந்தது. அவருடைய காரியத்தை முடிக்க அவர் திராணி உள்ளவராய் இருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்மேல் வேறு ஒருவன் ஆதிக்கம் செலுத்த யோபு என்ன பண்ணல? ஒருபோது இடம் கொடுக்கல. இன்றைக்கும் சொல்ல முடியும், என் மேல் வேறு ஒருவன் ஆதிக்கம் செலுத்த நான் அனுமதிப்பேன் என்றால், என் அஸ்திபாரம் அசைவது மாத்திரமல்ல, அது பெயர்த்து எடுத்து வீசப்படும் என்பது நிச்சயம் என்பதை இன்றைக்கு சபை புரிந்து கொள்ளணும். என்னை ஆளுகை செய்ய நான் இயேசுவை தவிர, பரிசுத்த ஆவியானவரை தவிர வேறு யாரையும் விடக்கூடாது. என் குடும்பத்தின் மேல் அக்கறை காண்பிக்க, என் குடும்பத்தில் அக்கறை காண்பிக்க, என்னை விசாரிக்க இயேசுவை தவிர, பரிசுத்த ஆவியானவரை தவிர வேற இடம் கொடுப்பேன் அப்படின்னா வேற ஒரு காரியம் என் மேல கட்டப்பட ஆரம்பிக்கும். இன்றைக்கு பல இடங்கள்ல பல வார்த்தைய இன்றைக்கு என்ன பண்ற எல்லாருமே கேட்க ஆரம்பிக்கிறோம். அதனால அஸ்திபாரம் என்ன பண்ணல? கட்டல. அஸ்திபாரம் போட்டது கர்த்தர், ரட்சிப்பை கொடுத்தது இயேசு என்கிற அந்த 3 வார்த்தையில ரட்சிக்கப்பட்டோம். பட் இயேசு என்னைய கட்டுறாரா? இல்ல போதகர்கள் என்னைய கட்டுறாங்களா? இல்ல யூடியூபின் போதகர்கள் என்னைய கட்டுறாங்களா? இல்ல ஸ்தோத்திரம் பலவிதமான நூதனமான ஸ்தோத்திரம் புத்தகங்கள் என்னைய கட்டுதா? எது என்னைய கட்டுது? ஆவியானவர் கட்டுறாரா? வேறு என்னைய கட்டுதா? அததான் ஸ்தோத்திரம் கொரிந்தியர் 3:10 கேட்கிறாரு. அஸ்திபாரம் போட்டது கர்த்தர், ஆனா அஸ்திபாரத்து மேல கட்டுறது யாரு? வேற யாரும். இன்றைக்கு அஸ்திபாரம் அசைய காரணம், சபை அசைய காரணம் வேற வேற உபதேசங்களை, வேற வேற சத்தியங்களை, வேற வேற ஸ்தோத்திரம் பிரபலமானவங்களை சொல்றதை கேட்டு 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 இன்றைக்கு அஸ்திபாரம் என்னாய் கொண்டிருக்கு? அசைந்து கொண்டிருக்கு. கிறிஸ்தவத்தை இன்றைக்கு அநேகர் ஸ்தோத்திரம் ஏளனமாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? அஸ்திபாரத்தின் மேல் கட்டியது வேறு யாரோ. அஸ்திபாரத்தின் மேல் கட்டியது வேறு யாரோ. ஏன் இடம் கொடுக்கணும்? எனக்கு ஆவியானவர் இருக்கிறப்ப நான் வேற ஒருத்தனுக்கே இடம் கொடுக்கணும்? எனக்கு வேத வசனம் இருந்தா நான் வேற எவனுக்கு இடம் கொடுக்கணும்? ஏன் நான் இன்னொரு வார்த்தையை போய் நான் கேட்டு காத்துக்கிட்டு இருக்கணும்? ஏன் காத்துக்கிட்டு இருக்கணும்? உங்களை கட்டுறது வேற யாராவது இருந்தா உங்க வாழ்க்கையின் கோணலே ஸ்தோத்திரம் தோற்றமே வேற மாதிரி என்ன ஆயிரும்? மாறிடும். உதாரணத்துக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருக்கீங்க, ஒரு லேண்ட் ஒன்று வாங்கியிருக்கிறோம். அந்த லேண்டை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு அதில் ஒர்க் பண்ண வைக்கிறோம். இந்த லேண்டு நல்ல லேண்டா, கரிசல் மண்ணா, இல்லை சுத்திரம் சேரு மண்ணா, இல்லை நல்ல நீரோட்டம் இருக்கிற மண்ணான்னு அந்த மண்ணை குறித்து சாயில் டெஸ்ட்டு, அங்கே இருக்கிற கல்லை குறித்து ஸ்டோன் டெஸ்ட்டு, எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் அந்த இன்ஜினியர் சொல்கிறாரு, இந்த ஸ்தோத்திரம் இடத்துல இத்தனை எம்எம் கம்மி, 16 mm 20 mm இப்படி எம்எம்லாம் இருக்குது. இந்த எம்எம் கம்பியை வச்சு இத்தனை கியூபிக் 1:2 2:3லாம் ரேஷியோ இருக்குது. இந்த ரேஷியோவில் இந்த கம்பியை வச்சு நம்ம இங்கே அஸ்திபாரம் போட்டோம்னாக்க இது மேலே மாளிகை என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக கட்டிடலான்னு ஒரு நல்ல இன்ஜினியர் என்ன பண்ணுறாரு? ஸ்தோத்திரம் செக் பண்ணி ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்து சொல்கிறாரு. அந்த ஓனர் இருக்கார், லேண்டு ஓனரு எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி கட்டுங்கன்ட்டாரு.
ஆனா அந்த இன்ஜினியர் கொஞ்சம் லேட்டா என்ன பண்ணாரு, ஏன்னா எல்லாத்தையும் அவர் பார்த்து பார்த்து பண்ணார். கொஞ்சம் கூட அந்த பில்டிங் சேதம் ஆயிடக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து பண்ணார். ஆனா தாமதம் ஆகுதுன்னு சொல்லி அவசரப்பட்டு, எப்படி அவசரப்பட்டு வேறொரு இன்ஜினியரை உள்ள வந்து விட்டாங்க. அவன் ரேஷியோ பார்க்கல, கம்பியோட திக்னஸை பார்க்கல, காங்கிரீட்டுடைய கியூரிங் டைமை பார்க்கல. விறுவிறுன்னு ஒரு மாசத்துல கட்டி முடிச்சுட்டு மாளிகை அழகா இருக்கான்னு சாவியை கொடுத்துட்டு போயிட்டான். இந்த லேண்ட் ஓனருக்கு ஒரே சந்தோஷம், அப்பா என் வீடு ஒரு மாசத்துல கட்டி முடிச்சிச்சு. அந்த இன்ஜினியர் இருக்கானே, அந்த டெஸ்டடு இந்த டெஸ்டடு, அதை செக் பண்ணு இதை செக் பண்ணு, அந்த ரேஷியோ போடு இந்த ரேஷியோ போடு, இதை போடு அதை போடுன்னு சொல்லி கொடுமைப்படுத்திட்டான். ஆனா இந்த இன்ஜினியரை பாரு, ஒரே மாசம் தான் கட்டிட்டான். அவன் இன்ஜினியரா இவன் இன்ஜினியரா? அது சர்ச்சா இது சர்ச்சா? அவரு பாஸ்டரா இவரு பாஸ்டரா? இப்படி கம்பேரிசன் பண்றோம் பாத்தீங்களா? எனக்கு கொடுக்கப்பட்ட நல்ல நிலத்தை நான் பயிரிடாதபடிக்கு நான் கற்பாலையரையும் நான் ஸ்தோத்திரம் முள்வெளியத்திலையும் நான் வழிபோக்கடத்திலையும் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? பயிரிட்டு கொண்டிருக்கேன். காரணம் என்ன? அவசரம். கிறிஸ்தவம் அவசரப்பட்டா நிச்சயமா சத்துருவானவன் என்ன பண்ணுவான்? அஸ்திபாரத்தின் மேல கட்ட ஆரம்பிச்சிருவான். அதனாலதான் 1 கொரிந்தியர் 3:10 நல்லா மனதுல பதிய வச்சுக்கணும். அஸ்திபாரம் போட்டது கர்த்தர், கட்டுறது யாரு? இன்றைக்கு நான் அசைக்கப்பட காரணம் என்ன? என் மேல் யாரோ ஒருவர் கட்டி கொண்டு இருக்கிறாங்க, யாரோ ஒருவர் என்னை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாங்க. நிச்சயமா நீங்க உங்களுக்குன்னு ஒரு நபரை நியமிச்சு அவர் சொல்றதை தான் நீங்க கேட்பீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பாக இல்லை, உங்க வாழ்க்கை அந்த மனுஷனுக்கு முன்பாக போகுது. தயவு செஞ்சு ஆதி ஸ்தானத்துக்கு திரும்புங்க, மீண்டும் கர்த்தருடைய கர்த்தரை விழுகுங்க, மீண்டும் கர்த்தரால் கட்டப்பட வாங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை என்ன பண்ணுவாரு? கட்டுவார். ஆதி ஸ்தானத்துக்கு திரும்புங்க, நிச்சயமா கர்த்தர் கட்டுவார். பேதுரு மீண்டும் கர்த்தருடைய கர்த்தரை வந்து விழுந்தாரு, பேதுருவை கர்த்தர் கட்டினார். இன்றைக்கு ஒருவேளை வேறு ஒருவர் உங்களை ஆளுகை செய்கிறாங்கன்னா கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை நம்ம அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே நல்ல சமாரியனாய் நீங்க இருக்க நான் ஸ்தோத்திரம், வேற மனுஷனை ஏன்பா தேடணும்? நல்ல இன்ஜினியரா நீங்க எனக்கு இருக்க நான் ஏன் வேற மனுஷனை தேடணும்? நல்ல போதகரா நீங்க இருக்க நான் ஏன் வேற ஒருத்தரை தேடணும்? நல்ல மெய்ப்பரா நீங்க இருக்க வேற ஒருத்தரை நான் ஏன் தேடி போகணும்? நானே நல்ல மெய்ப்பன், என் சத்தத்தை அறிந்த என் தேவனை விட்டு நான் ஏன் வேற இடத்துக்கு போகணும்? நீங்க தானே என்னைய காப்பாத்துனீங்க, நீங்க தானே என்னை அஸ்திபாரம் போட்டீங்க. ஆனா இன்றைக்கு நான் உங்களை விட்டு வேற ஒருத்தன் என் மேல ஆதிக்கம் செலுத்த நான் இடம் கொடுத்துட்டேன்ப்பா. அதனால என்னுடைய அஸ்திபாரம் அசைக்கப்பட்டு விட்டது. என் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டதுப்பா, என் அஸ்திபாரம் அசைக்கப்பட்டுருச்சுப்பா. அதை உறுதிப்படுத்துங்க. என் அஸ்திபாரம் உறுதிப்படணும், என் அஸ்திபாரம் உறுதிப்படணும். இயேசுவின் நாமத்துல இந்த முதல் நாள் அஸ்திபாரம் உறுதிப்பட்டா மீதி 20 நாட்கள் ஈஸியா கர்த்தர் தன் மாளிகையை கட்ட ஆரம்பிச்சிருவாரு. இந்த முதல் நாள் ஒப்பு கொடுங்க, என்னைய மீண்டும் அஸ்திபாரப்படுத்துங்கப்பா, நான் மீண்டும் கட்ட ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே என் மேல வேறொரு ஆதிக்கம் அல்ல, என் மேல சத்துருவின் ஆதிக்கம் அல்ல, என் மேல் வேறொரு ஊழியக்காரன், வேறொரு தீர்க்கதரிசி, வேறொரு போதகன், வேறொரு மேய்ப்பன் என் மேல ஆதிக்கம் செலுத்த வேண்டாம். என் மேல தேவ ஆளுகை இருந்தா மாத்திரம் போதும். என் குடும்பம் இன்னும் கட்டப்படாம இருக்கே, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இன்னும் என் குடும்பம் கட்டப்படல? என்றைக்கோ போடப்பட்ட அஸ்திபாரம் இன்னும் ஏன் கட்டப்படல? சிலருடைய அஸ்திபாரம் தோண்டி எடுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கு, சிலருடைய அஸ்திபாரம் தோண்டி எடுக்கப்பட்டு தூக்கி எறியப்பட்டிருக்கு. தேவ சமூகத்துல மீண்டும் அஸ்திபாரப்படும்படி கேளுங்க. ஆண்டவரே நான் மீண்டும் அஸ்திபாரப்படணும்பா, நான் மீண்டும் அஸ்திபாரப்படணும்பா. ரீபாலா ஷகடகரணமனா ரீபட கதகதரணமனா. இந்த முதல் நாள் அஸ்திபாரம் சரியாயிட்டா போதுங்க, மாளிகை ஈஸியா கட்டிடலாம். இந்த முதல் நாள் அஸ்திபாரம் சரியாயிட்டா 20 நாள் ஈஸியா கர்த்தர் தம்முடைய வேலையை ஆரம்பிச்சிருவாரு. அஸ்திபாரம் மட்டும்தான் கொஞ்சம் டஃப், அஸ்திபாரம் மட்டும்தான் கொஞ்சம் கடுமையானது, அஸ்திபாரம் மட்டும்தான் கொஞ்சம் 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 பாரமா இருக்கும். அஸ்திபாரம் சரியாயிருச்சுன்னா வரக்கூடிய நாட்கள் ஈஸியா தேவ திட்டம் உங்க மேல செயல்பட ஆரம்பிக்கும். இந்த முதல் நாள் தேவ சமூகத்துல அஸ்திபாரம் ஆழமாய் போட விட்டு கொடுங்க. ஆண்டவரே என் மேல் உம்முடைய அஸ்திபாரம் உறுதிப்படட்டும், உறுதிப்படட்டும்.
உறுதிப்படட்டும். வரக்கூடிய நாட்கள் கொடிய நாட்களா இருக்குப்பா. வரக்கூடிய நாட்கள் ஆண்டவரே மிக கொடிய நாட்களா இருக்கு. தேவ திட்டங்கள் செயல்படுவதற்கு என்னை உறுதியான அஸ்திபாரமா மாத்துங்க. தேவ திட்டங்கள் வளருவதற்கு என்னை உறுதியான அஸ்திபாரமா மாத்துங்க. ரிபாலா ஷாகாரா மகாடகாரானா. இந்த முதல் நாள் இன்னைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தாவே ஒரு உறுதியான அஸ்திபாரம் வெளிப்படுவதாக. இன்றைக்கு நிலை குலைந்த அஸ்திபாரம் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு, நிலையற்ற இருதயம் என்று ஒருவரும் சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே செயற்கை சேருகிற இருதயம் அல்ல, மற்றவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இருதயம் அல்ல, இன்றைக்கு இங்கு இருக்கிற அனைவரும் 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 தேவனுக்கென்று முதற் பலனாகி அஸ்திபாரமாய் மாறட்டும். ரிபாலா காதா காடா காதரணமானா. முதல் பெயரான அஸ்திபாரமா மாறட்டும். முதல் பெயரான அஸ்திபாரமா மாறட்டும். பேதுரு என்கிற முதல் அஸ்திபாரம். அந்த அஸ்திபாரத்துக்கு அப்புறம் தான், அந்த வஜ்ரக கல்லுக்கு அப்புறம் தான் எதுவாக இருந்தாலும் ரிபாலா ஷகரா மகந்தரனமானா அஸ்திபாரம் உறுதிப்படட்டும்பா. இன்றைக்கு இன்றைக்கு ஆண்டவரே அநேக குடும்பங்கள்ல இன்றைக்கு பலர் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கிறாங்க. இயேசுவின் நாமத்துல ஆதிக்கம் எல்லாம் நிர்மூலமாகட்டும். ஆதிக்கெல்லாம் உடைத்து எறியப்படட்டும். ஆதிக்கெல்லாம் தெரிக்கட்டும் இயேசுவின் நாமத்துல. அப்பா ஸ்தோத்திரம். கணவன் மனைவி உறவுக்குள்ள, அப்பா தகப்பன் தாய் உறவுகளுக்குள்ள இன்றைக்கு வேற யாரோ செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. வேற யாரோ செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ரகடகரணமனா. இந்த முதல் நாளே அனைத்தும் உடைத்தெறியப்படுவதாக. அனைத்தும் உடைத்தெறியப்படுவதாக. தேவ ஆளுகை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை உண்டாகட்டும். தேவனை தவிர வேற ஒருத்தன் ஓ ஸ்தோத்திரம் மந்தையில புகராதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆடு வேஷத்தை போற்றி கொண்டு ஓநாய்க்கள் சுத்தி கொண்டிருக்கு. கர்த்தாவே ஆண்டவரே எல்லாம் உடைக்கப்படட்டும். எல்லாம் கண்டுபிடிக்கப்படட்டும். எல்லாம் கண்டெறியப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ ரபல ஷகரப கடகதரனா. உங்க அஸ்திபாரத்தை வேற ஒருவரை கட்ட விடாதீங்க. உங்க குடும்பத்தை வேற ஒருத்தரை விட்டு கட்ட விட்டுறாதீங்க. உங்க உறவை வேற ஒருத்தர் பேச்சை கேட்டு கட்டிடாதீங்க. அது நிச்சயமா நல்லா இருக்காது. நிச்சயமா நல்லா இருக்காது. நிச்சயமா நல்லா இருக்காது. 1 கொரிந்தியர் 3:10 மறுபடியும் என்னை அதே வார்த்தையில கொண்டு வந்து நிறுத்துறார் ஆண்டவர். அஸ்திபாரம் போட்டது உண்மை. கட்டுறது யாரு? கட்டுறது யாரு? கட்டுறது யாரு? உன் குடும்பத்தை யாரு கட்டுறா? தகப்பன் தாயா இருந்து நீ கட்டுறியா? இல்ல வேற யாரோ கட்டுறாங்களா? சில தகப்பன் தாய்மார்களுக்கு எனக்கு போதிய ஞானம் இல்லைன்னு சொல்லி அண்ணன் தம்பியை விட்டு, சித்தி சித்தப்பா விட்டு குடும்பத்தை கட்ட சொல்லுவாங்க. இல்லம்மா, நீ பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீ தான் போதிக்கணும். சித்தியை விட்டோ, சித்தப்பா விட்டோ, மாமனை விட்டோ, அத்தையை விட்டோ போதிக்க கூடாது. நீ பெற்ற பிள்ளைக்கு நீ தான் போதிக்கணும். கர்த்தரால் அஸ்திபாரம் போடப்பட்ட அஸ்திபாரங்கள் கர்த்தரால மட்டும்தான் கட்டப்படணும். வேற ஒருத்தரை விட்டு கட்ட விட்டுறாதீங்க. அவங்க குடும்பத்தை வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க. அவங்க சொல்றது நல்லாதான் தான் இருக்கும், ஆனா அவங்க வேற மாதிரி கொண்டு போயிருவாங்க. தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. என் அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக்கப்படட்டும். என் அஸ்திபாரம் கிறிஸ்துவுக்குள் உறுதியாக்கப்படட்டும். ரிபாலா ஷாகாரா நாமானா ரகடகரா நாமா. ஆமென், ஆமென், ஆமென்.